ஹலோ ஹால் ஐம் சாரா. இந்த வீடியோவில் சாரீக்கு ஃபால்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கேரளா காட்டன் சாரீ, அதனால் ஒயிட் கலர் ஃபால்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். இதுவே பட்டு சாரீ இருக்கும்ல, அதில் வந்து பார்ட்ரு மட்டும் ஒரு கலர்லேயும் சாரீ வந்து ஒரு கலர்லேயும் இருக்கும். அந்த பார்டரோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஃபால்ஸ் வாங்கணும். பார்ட்ரு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலருக்கு தான் ஃபால்ஸ் வாங்கணும். இல்லை பார்ட்ரு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா சேலை வந்து என்ன கலர்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. பார்டரை பொறுத்து தான் ஃபால்ஸ் வந்து வாங்கணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபால்ஸ் வாங்கும்போது கவனமாக வாங்கணும். கரெக்டான கலர் மேட்சிங்கில் வாங்கிக்கோங்க. பார்டரை விட ஃபால்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு ஃபால்ஸ் வந்து. அந்த மாதிரி ஃபால்ஸ் வாங்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. இப்போது சேலையோட ஒரு பக்கத்தில், அதாவது இடுப்பில் சொருகிற பகுதியில் ஒரு தையல் போட்டிருக்கேன். அந்த தையலிருந்து என்னோட முழங்கை வரைக்கும் அளந்துக்கிறேன். இது வந்து நம்ம முன்னாடி சுற்றி வரும்ல, இங்கே இடுப்பில் சொருகி முன்னாடி ஒரு இது போய் பின்னாடி வரும்ல, அந்த கேப்புக்காக அந்த முழங்கை வரை அளந்துருக்கேன். ஃபால்ஸில் லைட்டாக ஒரு ஓரத்தில் 2 ஓரத்தையும் மடித்து அடிச்சிருக்கும். லைட்டாக காலஞ்சு கூட இருக்காது, ஒரு ஒரு சின்ன இதாக தான் இருக்கும் மடிப்பு. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபோல்டு வந்து உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க துணியை. இது வந்து காட்டன் சாரீங்கிறதுனால நீட்டாக வரும், சுருக்கம் வராது, அப் அண்ட் டவுன் வராது. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க காட்டன் சாரியில் ஃபால்ஸ் வச்சு கற்றுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக கரபாகத்தில் வச்சு நான் தைக்கிறேன் பாருங்கள். ஃபால்ஸ் வந்து வெளியே போயிடக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபால்ஸோட ஓரமும் சாரியோட ஓரமும் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரணும். ஆல்ரெடி அந்த ஃபால்ஸ் மேலே ஒரு தையல் இருக்கும், அது மேலேயே தைச்சிட்டு வரணும். ஏன்னா அந்த தையலும் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அது மேலே தான் தைக்கணும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடாக வைக்கிறேன், ஏன்னா வந்து ஃபுல்லாக ஒரே நீளமாக வர தையல் தான். என் விரல் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். லைட்டாக அதை பிடிச்சி வச்சு தைச்சிட்டு வருவேன். ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தைச்சிட்டு வருவேன். ஒரு வாட்டி பேக் சைடு எடுத்து பார்த்துக்கோங்க தையல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான த்ரெட்டும் போடணும். ஒரு இதுக்கு வந்து கீழே பார்டர் மட்டும் வேறு கலரில் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கரபாகம் வரும்ல, அதுவும் வேறு கலரில் இருக்கும். நம்ம சாரியோட த்ரெட் எடுத்து போட்டிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் அந்த ஃபால்ஸ் வந்து தைக்கணும். நூல் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கலர் தான். இது ஒயிட்டாக இருங்காட்டிக்கு தெரியல, ஃபுல்லாக ஒயிட்டாக இருங்காட்டிக்கு தெரியல. இதே வேறு சாரி வைக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பார்டர் கலர் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கரபாகம் வரும், அந்த கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் கலர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளவுஸோட த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வருவோமா, அப்போ கொஞ்சம் கலர் வந்து மாறி வரும். அதனால் கலர் வந்து த்ரெட்டோட கலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டு வந்த நீ ஒரு 1/2 இன்ச் போல் உள் பக்கமாக மடித்து திருப்பிட்டு கரெக்டாக அந்த தையல் முடிஞ்ச இடத்துல ஊசியை நிறுத்தி கைடை தூக்கிட்டு தைச்சிட்டு வரணும். அந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே மடக்கிருக்கேன்ல, அது அப்படியே நேராக தையல் போட்டு வரணும். இந்த கார்னர் வந்தோடனே அதே மாதிரி ஊசியை கரெக்டாக நிறுத்திட்டு கைடு அப்படியே தூக்கி சாரீவே என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பி வெளிப்பக்கமாக போடணும். இப்போ வரைக்கும் என் மடியில் தான் இருக்குது சேலை. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல் சாரியும் தூக்கி வெளிப்பக்கமாக போட்டு தைக்கணும். மிஷினில் வந்து ஆயில் ஊற்றிருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபால்ஸ் வைக்காதீங்க. நல்லா ஃபுல்லாக ஆயிலெலாம் தொடச்சிக்கோங்க. மேலே ஆயில் ஊற்றிருப்பீங்களே, இப்போ இந்த மிஷின் மெரிட் மிஷின் உஷா மிஷினுக்கெல்லாம் மேலே ஹோல்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறமா ஃபால்ஸ் வைங்க. ஏன்னா நம்ம சாரீ வந்து நம்ம மிஷினில் படும், நம்ம திருப்பி ரொட்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக படும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ மேல் பக்கமாக தையல் வந்து ஈஸி தான். மறுபடியும் சொல்கிறேன், காட்டன் சாரியாக இருக்குங்காட்டிக்கு ஈஸியாக இருக்குது. மற்ற சாரியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், அது வந்து வேறு மாதிரி தைக்கணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். வேறு ஏதாவது சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் காட்டுறேன். இது லைட்டாக நீவி விட்டு உள்ளே வந்து துணி மடங்காத மாதிரி பார்த்து மேலே ஒரு கை அப்படி வச்சு தைச்சிட்டு வரணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது. கை எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள், அந்த அளவுக்குள்ள தான், ஒரு 5 இன்ச்சுக்கு மட்டும்தான் தைச்சி முடிச்சுட்டு வரணும். இப்போது இந்த லாஸ்ட் வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து அரேஞ்ச் வந்து உள்ளே மடக்கியிருக்கோம். இந்த லாஸ்ட் கார்னர் வந்த நீ ஊசியை நிறுத்தி கைடை தூக்கிட்டு அப்படியே திருப்பணும் சரியா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இந்த இடத்துலலாம் சுருக்கம் வரவே கூடாது.
லாஸ்ட்டாக முடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். எக்ஸ்ட்ராக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், தைச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு, கரெக்டாக தைச்சிருக்கமான்னு சொல்லிட்டு. இந்த சாரீ வந்து நான் ஆல்ரெடி கட்டிட்டேன், ஓரெல்லாம் அடிக்காமல் நான் கட்டிட்டேன். இப்போ தான் ஃபுல்லாக ஃபால்ஸ் வச்சு ஓரம் அடித்து முடிச்சிருக்கேன். அவ்வளோதான், ஃபால்ஸ் வந்து வச்சாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க அப்படின்னா காட்டன் சாரீக்கு பட்டு சாரீக்கு வச்சு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் வந்து சார்ஜ் வந்து 30 ரூபா வாங்கலாம். ஒரு சாரீக்கு ஃபால்ஸ் வச்சா 30 ரூபா வாங்கலாம். அது கரைன்னு நினைக்காதீங்க, உள்ளே ஒரு டிசைன் இருக்குது, பார்டரில் ஒரு சின்ன பூ மாதிரி போட்டிருக்கு அந்த இடத்துல, அதான் அப்படி வெளியே தெரியுது. நானே ஷாக் ஆகிட்டேன் கொஞ்சம். ப்ளவுஸு வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான், பாய்.